வணக்கம் நண்பர்களே, என்னோடய பேர் வெங்கடேஷ். இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு, அதாவது டிஎன்பின்னு சொல்லப்படுற தமிழ்நாடு மின் வாரியமோட பில்லை ஆன்லைனில் எப்படி இணையதளம் மூலமாக எப்படி பே பண்ணுறதுன்றதை உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இதுக்கு உங்களுக்கு வேண்டியது உங்களோட தமிழ்நாடு மின் வாரியத்தோட அந்த கார்டு, அதாவது உங்களோட பில் பே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவீங்களா கார்டு, அந்த ரீடிங் எடுப்பாங்க அந்த கார்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கார்டு வந்து பார்த்திங்கன்னா 9 டிஜிட் கோடுன்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு 9 டிஜிட் நம்பர் தான் எழுதியிருக்கும். உங்கள் பேர், உங்களோட சர்வீஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. இதை 9 டிஜிட் கோடு பார்த்துக்குங்க. இந்த கார்டு இந்த நம்பர் வேணும். இந்த நம்பர் கூட உங்களுக்கு என்ன வேணும்னா இன்டர்நெட் பேங்கிங், அதாவது இன்டர்நெட் பேங்கிங்னு சொல்லப்படுற அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வேணும். அது எப்படி உங்கள்கிட்ட இல்லைன்னா அதை வந்து நீங்கள் பேங்க்கில் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. அது உங்களோட பேங்க்கில் கேளுங்க, அந்த டீட்டெயில் தருவாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது இதுமாரி ஒரு கார்டை வச்சு நீங்கள் பே பண்ணலாம். இது வந்து ஒரு கிரெடிட் கார்டாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு டெபிட் கார்டாக இருக்கலாம். இது வந்து என்னோடய கார்டு சாம்பிள். அவங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி பே பண்ண போகிறோன்றதை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வெப்சைட்டுக்கு போகணும். வெப்சைட் பார்த்தீங்கன்னா பில் பே பண்ணுறதுக்கு TNEBnet.org. நான் அதுக்கு போகிறேன். இப்போ பாருங்கள். ஓகே, இதான் அந்த வெப்சைட். ஓகேங்களா, நான் திரும்பி போய் காமிக்கிறேன். போயிட்டீங்கன்னா இதில் வந்து ஆன்லைன் பேமெண்ட் போர்ட்டல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் யூஸராக இருந்தால் நியூ யூஸர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் கொடுத்தோன்னே செலக்ட் ரீஜன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து இப்போதைக்கு இந்த ஃபாலோயிங் ரீஜன், அதாவது 1 2 3 4 5 9 ரீஜனில் இப்போதைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பண்ணிகிட்டே வராங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த ரீஜனில் இருந்தால் நீங்கள் ஆன்லைனில் பில் பே பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் இப்போ விழுப்புரமில் இருக்கிறதுனால நான் விழுப்புரமோட ரீஜன் கோட் 02. நீங்கள் அதை வந்து முன்னாடி ஆட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இந்த 02 நீங்கள் ஆட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஓகேங்களா, இப்போ நான் விழுப்புரம் செலக்ட் பண்ணுறேன். இதுதான் உங்களோட நார்மல் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் போகும்போது இதுதான் ப்ரொசீஜர். இப்போ வந்து ஒரு நம்பர், அதாவது உங்களோட சர்வீஸ் நம்பர் 9 டிஜிட் இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். பண்ணிவிட்டு செக் டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ் கரெக்டானு பாருங்கள். இந்த அட்ரஸ் உங்கள் பேர் இதெல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே, நீங்கள் வந்து கரெக்டான நம்பர் அடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்புறம் அதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ணி ஒரு டீட்டெயிலாம் கேட்கும். உங்களோட பேர், இமெயில் அட்ரஸ், யூசர் நேம் வந்து நீங்கள் செக் பண்ணிங்க வேறு யாராவது வச்சுருக்காங்களா இல்லையான்ட்டு. அப்புறம் ஜென்ரலாக டீட்டெயிலாம் கொடுத்துட்டு உங்களோட ஆக்குபேஷன் கொடுத்துட்டு அட்ரஸ், பின்கோட், ஸ்டேட்டு, கண்ட்ரி, இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான். கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மெயிலுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துடும். நீங்கள் வந்து இதுமாரி சைன்அப் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு. அடுத்தபடி இப்போ நான் ஏற்கனவே பண்ணிட்டேன், அதனால் உங்களுக்கு வந்து என்னோடய இதை வச்சு லாகின் பண்ணி காமிக்கிறேன். ஒரு நிமிஷம். அவ்வளோதான். இப்போ நான் லாகின் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுமாரி யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். இதை நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ இது லாகின் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, நீங்கள் உங்களோட சர்வீஸ் நம்பர் இல்லாமல் இப்போ உங்கள் மாமா, உங்கள் சித்தப்பா, உங்கள் சொந்தக்காரங்களோட சர்வீஸ் நம்பரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதேமாரி தான், பழைய மெத்தட் தான் இது. நான் முன்னாடி உங்களுக்கு வெளியே என்ன மெத்தட் சொன்னோம் அதே மெத்தடில் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இது என்னோடய அப்பாவோட வீட்டு, அதாவது எங்களோட வீடு. நாங்கள் வந்து கொஞ்சம் 2 ஊரில் இருக்கோம். ஒன்று விழுப்புரத்தில் இருக்கோம், இன்னொன்று வந்து எங்கள் சொந்த ஊர் TADRன்னு சொல்லுவோம், அந்த ஊரில் இருக்கோம். இப்போ 2 ஊருக்குமே நான் ஆன்லைனில் பில் பே பண்ணிடுறது. அது வந்து ஈஸியான ப்ரொசீஜர். நீங்கள் ஒரு வாட்டி ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பில் கிளிக் பண்ணிங்கனாலே எவ்வளோ ரிமைனிங் இருக்குது அப்படின்னு காமிக்கும். இப்போ இதை நான் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இப்போ இந்த மாதம் பில்லு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எந்த பில்லுமே இல்லை. இதில் தான் ஏற்கனவே கட்டினது. இந்த மாதம் 245 ரூபா நான் பில் பே பண்ணியது இருக்குது. பண்ணணும்னா மீதெல்லாம் ஏற்கனவே எவ்வளோ நீங்கள் ரெக்கார்ட்ஸ் இருக்குதுன்னு கொண்டு பார்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் அட்டையை எடுத்து எவ்வளோ வந்திருக்கு அதெல்லாம் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. இது எப்படி பே பண்ணணுன்னா, இது வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது பில் ஸ்டேட்டஸ், மேக் பேமெண்ட் 2 இருக்கும். நீங்கள் மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா இதுமாரி வந்துடும். இதில் நீங்கள் எத்தனை சர்வீஸ் நம்பர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ இல்லை உங்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்கோ எது வேணாலும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பே பண்ணுறதுக்கு செலக்டை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண மாரி இதுமாரி உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். இந்த பாருங்கள், அமௌண்ட் 245 ரூபா பே பண்ணணும் டோட்டல் அமௌண்ட்டு. இப்போ வந்து பேமெண்ட் ஆப்ஷன் நான் சொன்ன மாரி கிரெடிட் கார்டு அல்ல டெபிட் கார்டு வச்சு பண்ணலாம். இதுக்கு வந்து பேங்க்கு சார்ஜஸ் அப்ளை பண்ணுறாங்க ஒரு சில பேங்க்கு. இது நான் ஒரு பெஸ்ட்டு மெத்தட் என்னன்னு சொல்லுவேன்னா, உங்களுக்கு வந்து இந்த நெட் பேங்கிங் தான். நோ பேங்கிங் சார்ஜஸ், எந்த ஒரு காசு செலவு பண்ணாமல் நீங்கள் பே பண்ணிடலாம். அப்படி இல்லைனா என்கிட்ட இப்போதைக்கு இல்லைன்னா நீங்கள் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட்னா எனக்கு வந்து கீழே கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள்.
ஒரு 5 ரூபா கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு வாட்டி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா நான் நெட் பேங்கிங் வச்சுருக்கேன், கிரெடிட் கார்டும் வச்சுருக்கேன், டெபிட் கார்டும் வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து நெட் பேங்கிங்கில் உங்களுக்கு எப்படி நான் செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு வந்து எந்த சார்ஜஸும் கிடையாது. 245 ருபீஸ் அமௌண்ட்டு. ஓகேங்களா. இப்போ ஆக்சிஸ் பேங்க் தான் நான் வச்சுருக்கிறது. இந்த டிக்கை கிளிக் பண்ணுறது. இதுமாரி உங்களுக்கு எந்த பேங்க் வச்சுருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இதுமாரி ஒரு டிக் பண்ணணும். இது வந்து கார்டுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கன்ஃபார்ம் பே கொடுத்தீங்கன்னா இது வந்து என்ன பண்ணும், என்னோடய பேமெண்ட் கேட்வேக்கு போகும். இது என்னோடய பேமெண்ட் கேட்வே, என்னோடய யூசர் நேம் பாஸ்வேர்டு இதை என் பேங்க்கில் கொடுப்பாங்க. உங்களுக்கு கேளுங்க, உங்களுக்கு பேங்க்கில் தருவாங்க. 2 யூசர் நேம் பாஸ்வேர்டு ஒன்று வரும். ஒன்று லாகின் யூசர் நேம், இன்னும் வந்து டிரான்சாக்ஷன் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டுன்னு வரும். இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன். இப்போ இன்னொரு பேஜுக்கு ஒன்று போவோம். அதாவது நம்மளோட பேங்க்குக்கு வந்துட்டாங்க இவங்க. டிஎன்இபி வந்து பேங்க்குக்கு வந்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து ஏதாவது ரிமார்க் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. கொடுத்துட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிங்க, உங்கள் பேரில் இருக்கிறதெல்லாம் பண்ணிவிட்டு பே கொடுங்க. இப்போ வந்து எனக்கு வந்து என்னோடய டிரான்சாக்ஷன் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போடணும். இது வந்து நான் நெட் செக்யூர் கோடுன்னு சொல்லுவாங்க. இது என் செல்லுக்கு எஸ்எம்எஸ் வரும். இப்போ எஸ்எம்எஸ் வந்தால் தான் வந்து உங்களால் பே பண்ண முடியும். இப்போ நான் இதுக்கு பே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 24 அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இது பே பண்ணிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கே தெரியும், இப்போ லோட் ஆகிட்டுருக்கு, பேமெண்ட் முடிஞ்சிருச்சு. நீங்கள் ஓகே கொடுத்த உடனேவே இந்த பாருங்கள் பேமெண்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு உங்கள் இமெயில் அட்ரஸ்க்கும் ஒரு காப்பி வந்துடும். நீங்கள் வந்து பயப்பட தேவையில்ல, ஐயோ இதை நம்ம எடுக்காமல் விட்டுட்டா வந்து கட்டலையோன்னு கேட்கப்பாங்க யாராவது அப்படின்ற பயம் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு மெயிலுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு காப்பி பிரிண்ட் அவுட் வந்துடும், உடனே பே ஆகிடும். ஓகேங்களா. இப்போ நீங்கள் பில் ஸ்டேட்டஸ் கூட செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னா பாருங்கள், நான் இன்றைக்கி பே பண்ணியிருக்கேன் 245. அதோட இது நீங்கள் எப்போ வேணால் எடுத்து பார்க்கலாம், அந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயில் எல்லாம். ஓகேங்களா. பேங்க் நம்பர் அதெல்லாம் வச்சு நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு முக்கியமான சேவைங்க இது. ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ட்ரெயின் டிக்கெட் ஆகட்டும், எல்லாருமே பார்த்திங்கன்னா பசங்களுக்கு முக்கியமாக எது புக் பண்ணுறாங்கன்னா படம் டிக்கெட் தாங்க புக் பண்ணுறாங்க. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. தப்பு சொல்லலை, படம் டிக்கெட் புக் பண்ணுங்கள். இது வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நிறைய பேரோட அப்பா அம்மா வந்து ரொம்ப கிராமத்தில் இருப்பாங்க. நீங்கள்லாம் வெளியூரில் தங்கி படிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா 2 ஊரில் இருக்கோம். எங்கள் சொந்த ஊரில் நாங்கள் இருக்கிறது இல்லை, ஆனால் இருந்தாலும் நாங்கள் பே பண்ணுவோம் அதுக்கு. அப்போ பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து எங்கள் ஊர்லேருந்து இபி ஆஃபீஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 கிலோமீட்டர் இருக்கும். இதுக்காக அவர் போய் கஷ்டப்பட்டு கட்டணும். இதுனா நான் ஆன்லைன்லேயே பே பண்ணிவிடுவேன். இன்டர்நெட் பேங்கிங் இருக்குது, ஏடிஎம் கார்டு இருக்குது. இன்றைக்கி எல்லார்ட்டையுமே ஏடிஎம் கார்டு இருக்குது. இருக்கிற ஒரு சர்வீஸை நீங்கள் கொஞ்சம் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் அந்த க்யூவில் 4 பேரோட கூட்டம் குறையும். உங்களுக்கு டைம் சேவ் ஆகும், பெட்ரோல் சேவ் ஆகும், உங்களோட எனர்ஜி சேவ் ஆகும். அதுமாரி இதை வந்து நீங்கள் நாளைக்கு கரண்ட் பில் லாஸ்ட் டேட்னா இன்றைக்கி நைட்டுக்கு வந்து கூட கட்டலாம். எந்த அடிஷ்னல் சார்ஜஸ்லாம் எடுக்க மாட்டாங்க. இதே நீங்கள் போய் கரண்ட் ஆஃபீஸ் அதாவது ஆஃபீஸில் போயிட்டு நைட்டு 10 மணி 12 மணிக்கெலாம் கட்ட முடியாது. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். இது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை உங்கள் ஃபேமிலிக்கோ ஹெல்ப் பண்ணி சொல்லிக் கொடுங்க. ஒரு வாட்டி சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக கற்றுப்பாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து இது லாக் அவுட் ஆகிடுச்சு இருக்கட்டும். நிறைய பேர் வந்து ஏடிஎம் கார்டு வாங்கிட்டும் அவங்களுக்கு எடுக்க தெரியலன்னு கஷ்டப்பட்டுட்டு போய் பேங்க்கில் தான் பணம் எடுப்பாங்க. ஆனால் இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு நிலவரம். இப்போ எல்லாருமே ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருமே. அது நம்மளோட சொசைட்டியும் டெவலப் ஆகுது. நிறைய பேர் ஆன்லைன் ஷாப்பிங்லாம் பண்ணுறாங்க, எவ்வளோ பண்ணுறாங்க. டிக்கெட்லாம் புக் பண்ணும்போது இது எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல சேவை. இது எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு யாரும் பெருசாக யூஸ் பண்ணி நான் பார்த்ததில்லை. இது வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் நான் சொல்ல வந்த இன்ஃபர்மேஷன். இதான் வந்து இந்த வெப்சைட்ஸ். நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கூட இப்போ உங்களுக்கு சப்போஸ் உங்கள் வீட்டுக்கு பே பண்ணிட்டாங்களா இல்லையான்னு தெரியல அப்படின்னா இந்த வெப்சைட் போங்க. பில் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் போங்க. இது வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் எந்த டீட்டெயிலுமே கொடுக்க தேவையில்லை. கொடுத்தீங்கனாலே உங்களோட ரீஜன், நீங்கள் என்ன ரீஜனில் இருக்கீங்க, விழுப்புரம், உங்களோட இந்த சர்வீஸ் நம்பர் 9 டிஜிட் சர்வீஸ் நம்பர் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் வந்து பே பண்ணிட்டீங்களா இல்லையான்றது. இப்போ உங்கள் வீட்டுக்கு தெரியாது உங்களுக்கு இல்லை, நீங்கள் ஏற்கனவே பே பண்ணியிருக்காங்களா அப்படின்றது இதில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். வித்தவுட் எதுவும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின்லாம் பண்ணாமலே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பே ஆகிடுச்சு. ஃபுல்லாக பே பண்ணி ஃபுல் டீட்டெயில் வந்திருக்கு. நீங்கள் எவ்வளோ ஃபுல் யூசேஜ் பார்த்துருக்கீங்க, இது வரைக்கும் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, ஒரு மாதம் எவ்வளோ பில் வந்திருக்கு, அதெல்லாம் ட்ரேஸ் பண்ணலாம் நீங்கள் இதில். அதனால் டியூஸ் பார்த்தீங்கன்னா பே பண்ணியாச்சு. அதுமாரி இது வந்து ஒரு நல்ல சர்வீஸ்.
இதை கொஞ்சம் நிறைய பேர் யூஸ் பண்ணணுன்றது தான் என்னோடய ஆசை, விருப்பம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மேலே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே லைக் பட்டன் இருக்கும், அதாவது தம்ஸ் அப் பட்டன் இருக்கும், அதை பண்ணுங்கள். அந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஒரு 4 பேருக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்களால் முடிஞ்சது இன்னும் ஒரு 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து நிறைய பேருக்கு நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணும். ஓகே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே. தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.